இந்த மாதிரி கிச்சனில் சமைக்கிறப்ப கால் வலியும் பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே 2 டிசைனை ப்ராப்பராக பண்ணாலே போதும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் டிசைன் கவுண்டர் டாப்போடைய ஹைட்டு. இந்த கவுண்டர் டாப்போடைய ஹைட்டுங்கிறது 32 இன்ச்சிலிருந்து 36 இன்ச் வரையும் நம்ம வச்சுக்கலாம். 32 இன்ச்சு யாருக்கு சரியாக வரும்னா 5 ஃபீட்லேருந்து 5.2 ஃபீட் ஹைட் உள்ளவங்களுக்கு 32 இன்ச்சு சரியாக வரும். 5.2லேருந்து 5.6 இன்ச்சு இருக்கவங்களுக்கு 34 இன்ச்சு சரியாக வரும். 5.6க்கு மேலே உள்ளவங்களுக்கு 36 இன்ச் கவுண்டர் டாப் சரியாக வரும். இந்த கவுண்டர் டாப் ஹைட்டை சரியாக வச்சுட்டோம்னாலே உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஹைட் குறைஞ்சிச்சுன்னா பேக் பெயின் வரும், ஹைட் கூடுச்சுன்னா ஷோல்டர் பெயின் வரும் அந்த குக் பண்ணுறதுனால. செகண்ட் டிசைன் ட்ரையாங்குலர் கிச்சன். ஸ்டவ்லேருந்து சிங்க்கு, சிங்க்லேருந்து ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜ்லேருந்து ஸ்டவ், இது மூணும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்பரான கிச்சன் டிசைன். இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா ஸ்டவ்லேருந்து சிங்க்கு 5 to 8 ஸ்டெப்பு, சிங்க்லேருந்து ஃப்ரிட்ஜு 5 to 8 ஸ்டெப்பு, ஃப்ரிட்ஜிலேருந்து ஸ்டவ் 5 to 8 ஸ்டெப்பு. டெக்னிக்கலாக சொல்லணும்னா 4 அடியிலிருந்து 9 அடிக்குள்ள இருக்கணும் இந்த ரீச்சபிள் டிஸ்டன்ஸ். இங்கேருந்து 4 to 9 அடி, இங்கேருந்து 4 to 9 அடி, இங்கேருந்து 4 to 9 அடி. இந்த லென்த்துக்கு குறைஞ்சிச்சுன்னா ரொம்பவே டஞ்சனான கிச்சனாக இருக்கும். இதுக்கு கூடுதல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக கால் வலி வரும். இந்த மாதிரி டிப்ஸ் அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கு ஆரஞ்சு பில்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ.